வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணிக்கான டிமாண்டை வைத்த தாவேகா கட்சி, செங்கோட்டையின் அதிரடி பரபரப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய தாவேகாவின் மிக முக்கிய புள்ளியாக திகழக்கூடிய சிபிஐ மூலம் பெருமிதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் சிபிஐ மூலம் என்டிஏ கூட்டணியில் தாவேகா இணைய தாங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனாலும் கூட கோவை ஏர்போர்ட்டில் பேசிய செங்கோட்டையன், என்டிஏ கூட்டணியில் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி ஆஃபர் கொடுக்கப்படுவது உண்மையா என ஒரு பக்கம் செய்தியாளர்களும் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதற்கு செங்கோட்டையன், விஜய் முதல்வர் ஆக வேண்டும் என்றே நாங்களும் மக்களும் விரும்புவதாக ஒரு பக்கம் பதிலும் கூறியிருந்தார். இதனால் விஜய் அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் நின்று களத்தில் நின்று ஆட்சியை பிடிப்பது உறுதி என்பதனையும் உறுதிப்பட செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருப்பது அதிமுகவில் ஒரு பக்கம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா கூட்டணி என்று பேசிக்கொண்டிருந்த அதிமுகவும் தாவேகா தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய புள்ளிகளுக்கும் இது பதிலடியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதலை கட்டமைக்கக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஸோ இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவில் மாறுதலையும் மாற்றத்தையும் தமிழக அரசு கொண்டு வரும் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலோசனை செய்து கூட்டணி மூலமாக சென்றால் நமக்கு கொஞ்சம் சில சிக்கல்கள் வரும் என்பதால் தனித்தே களம் காணலாம் என்ற ஒரு முடிவிலும் அவர்கள் இருக்கிறார்களாம். ஆனால் விஜய் அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்றால், தனித்து நின்றால் 234 தொகுதிகளும் பெரும்பான்மை என்பது நமக்கு கிடைக்குமா, தம்முடைய மெஜாரிட்டி பார்க்க முடியுமா, பொதுமக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா, இப்போ நடந்த பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஓட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பில் மிகப்பெரிய அளவிலான விஜய்க்கு அந்த ஆதரவு என்பது கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 19 வயசு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், காலேஜ் போல் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா 39.0% பார்த்தீங்கன்னா 18.19 வயசில் இருக்கிறவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. டிஎம்கேவுக்கு 20% தான். கிட்டத்தட்ட 19 மடங்கு விஜய்க்கான ஆதரவு அதிகமாக இருப்பதனால பெரும்பான்மை என்பது விஜய்க்கு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா புதிய வாக்காளர்களும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒரு மாறுதல் என்பது இதன் மூலமாகவே நடைபெறப் போகிறது அப்படின்றது பார்க்கப்படுகிறது. பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.